தேர்ஸ்டே மார்னிங் 7 o'clock தான் வந்துட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று காலையிலேருந்தே ஈவினிங் வரைக்குமே மழை இல்லை. ஆனால் நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால காலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு தான் இருந்தது. கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க பால்கனியை வேற க்ளோஸ் பண்ணி விடாமலே தூங்கிட்டோம். நைட்டு ஃபுல்லாக காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருந்தது. கிச்சன் கிட்ட போகவே முடியலை. இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னன்னு பார்த்தோம்னா, புடலங்காய் பொரியல் பண்ணிவிட்டு சுண்டல், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புடலங்காயை வச்சு பருப்பு கூட சேர்ந்து கடையல் மாதிரி தான் பண்ணுவேன். இது வரைக்கும் பொரியல்னு தனியாக பண்ணினதில்லை. 2 டேஸாக ஊருக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால வெஜ்ஜீஸ் வந்து நிறைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்னும் 1 டே கழிச்சதும் மறுபடியும் போய் வாங்கணும். அதனால் சரி பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சுண்டலெல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணிட்டேன். சஷுவையும் கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் வந்துட்டு தோசை மாவு கொஞ்சம் இருந்தது. அது கூட தோசை ஊற்றி காரக்குழம்பு வச்சு ஒரு டம்ளர் டீ குடித்து ரிலாக்ஸ் ஆயாச்சு.